வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் திரு EVKS இளங்கோவன். வணக்கம். வணக்கம். எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை களத்தில் இறக்கிட்டாங்க. வேட்புமனு தாக்கலே முடிந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியில வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாள் வரை வேட்பாளர் மாற்றம் தொடர்ந்து காங்கிரசுடைய கலாச்சாரமாகவே இது மாறிடுச்சா? இல்ல இல்ல, இது தவறு. இன்னும் சொல்ல போனா வழக்கத்திற்கு மாறாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்கூட்டியே அறிவித்து விட்டோம். 1-2 தொகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தன. அவற்றையும் நிவர்த்தி செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே பல பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார். காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பெறவில்லை அப்படின்னு ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. சிதம்பரத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய மனிதர், மிகவும் படித்த மேதாவி. ஆகவே அது போன்ற ஒரு பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு பதிலா இதை பார்க்க முடியுது. அப்படி இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். என்னை பொறுத்தவரையில் நான் அதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் தமிழகத்திலே பலம் பொருந்திய ஒரு கட்சிகளாக இருக்கின்றது என்று சாதாரண மனிதர்கள் கூட ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் எங்கள் கட்சியிலே இருக்கின்ற படித்த மிகப்பெரியவர்கள் காங்கிரஸ் பலகீனமாக இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? தேவையில்லாத விஷயங்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் அதை பற்றி பதில் சொல்லி தேர்தல் நேரத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாம இப்படியான கருத்துக்கள் வர்றதுங்கிறது கட்சிக்கு எதிராக தானே இருக்கும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஒற்றுமை இல்லை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தேர்தலில் நேரத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் உடைய உண்மையான தொண்டர்கள் மைதானத்தில் வீதிகளில் இறங்கி தேர்தல் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் என்று சொல்கின்றோமே, அந்த தொண்டர்கள் 100க்கு 100 ஒற்றுமையாக பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக், கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி போன்ற கட்சிகள் தோழர்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை எங்கள் காங்கிரஸ் தோழர்கள் ஒற்றுமையாக தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துக் கொண்டது. தலைவர்களுடைய இந்த வித்தியாசமான குரல்கள் பலவீனப்படுத்தாத 1-2 தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பற்றி எங்களுக்கும் கவலை இல்லை, மக்களுக்கும் கவலை இல்லை. ப. சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர். மீண்டும் மீண்டும் ப. சிதம்பரத்தை பற்றி கேட்கின்றீர்கள். நான் எந்த சிதம்பரத்தை பற்றியும் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஜெயக்குமார், யசோதா உள்ளிட்டவர்கள் தான் தொடர்ந்து முன்வைக்கிற தொகுதிகளை பெற்று பெறல, சிறுபான்மை மக்களுக்கான தொகுதிகளை பெறல அப்படின்னு பல அதிருப்தி குரல்களை. நீங்கள் 2 விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றி கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியில் இஸ்லாமிய இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் லீக்கும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்திருக்கின்றன. அதேபோல் தலித்களுடைய இயக்கங்கள் என்று சொல்லக்கூடியவை காங்கிரசோடு சேர்ந்திருக்கின்றது. குறிப்பாக கிருஷ்ணசாமி அவருடைய இயக்கம் காங்கிரசோடு சேர்ந்து போட்டியிடுகின்றது. ஆகவே எங்கே சிறுபான்மைகள் நிறுத்தப்பட வேண்டுமோ அந்த தொகுதிகள் எல்லாம் இந்த கட்சிகளுக்கு போய்விட்டன. அதே போல் தலித்கள் தனி தொகுதிகள் எங்கே எல்லாம் போட்டியிட முடியுமோ அந்த தொகுதிகளும் அங்கே போய்விட்டன. ஆனால் இருக்கின்றதில் நாங்கள் 4 தொகுதியை SC தொகுதிகள், 4 தனி தொகுதிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதேபோல் எங்களை பொறுத்தவரையில் கிடைத்த தொகுதிகளில் நாங்கள் சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களை நாங்கள் வேட்பாளர்களாக போட்டிருக்கின்றோம். பணம் கொடுத்தெல்லாம் வேட்பாளர்கள் இங்க அவங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதையெல்லாம் நான் மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வது. கட்சியில பல ஆண்டுகளாக கட்சி தொய்வடைந்த போதும் அல்லது கட்சியிலிருந்து வாசன் போன்றவர்கள் பிரிந்த போதும் அவங்களோட எல்லாம் போகாம கட்சியில இருந்தவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்தெல்லாம், என்னுடைய எண்ணம் எல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை போட வேண்டும் என்பதுதான். ஆகவே தகுதியான வேட்பாளர்களுக்கு தான் யசோதா போன்றவர்கள். யசோதாவை பொறுத்தவரையில் யசோதா அவர்கள் காமராஜர் காலத்திலிருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்றார். 67 தேர்தலை அவர் பார்த்தவர், 62 தேர்தலையும் அவர் பார்த்தவர். இன்றைக்கு 2016 தேர்தலையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தற்போது அவரை விட இன்னொரு வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக செல்வ பெருந்தகை என்ற வேட்பாளர் அவர்கள் ஏற்கனவே 2011 காங்கிரசின் சார்பாக வேட்பாளராக நின்றவர். அது மட்டுமல்ல, கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய SC பிரிவுடைய தலைவராக இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பணியாற்றி இருக்கின்றார். வாசன் பிரிந்து சென்ற போது அவரோடு போகாம உங்க கூட நின்றவர் யசோதா. அதே போல பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. செல்வ பெருந்தகை ரிலேட்டிவ்லி ரொம்ப புதியவர் கட்சிக்கு. அவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா புதுசா புதியவர்கள் என்று சொன்னீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சியிலே
70, 80, 90 வயதானவர்கள் தான் இருக்க முடியும். புதியவர்கள் வர வேண்டும். இளைஞர்கள் தான் புதியவர்கள். காட்டுமன்னார் கோயில்ல மணிரத்னம்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவர் கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் 2014 நாடாளுமன்றத்துல. இன்னைக்கு வந்தவரை உடனே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கான உங்க கட்சிக்காக வேலை பார்த்தவங்களுடைய வாய்ப்பு மறுக்கப்படுது இல்ல? முதலில் நீங்கள் சொல்லியதை முழுமையாக மறுக்கின்றேன். மணிரத்னம் காங்கிரஸை எதிர்த்து போட்டியிடவே கிடையாது. அவருடைய மனைவி நின்றார். அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்க. மணிரத்னத்திற்கும் மணிரத்னம் மனைவிக்கும் வித்தியாசம். மணிரத்னம் போட்டியிடறதுக்கு பணம் கட்டினாரு, அப்புறம் அது செல்லுபடியாகல, மனைவி வந்தாங்க. ஆனால் அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்த காலத்தில் அரசியல் என்பது தந்தை ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இருப்பது சகஜம். கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலே மோகன்குமார மங்கலம் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் அரசியலில் மணிரத்னம் அவருடைய மனைவி வேறு கட்சியின் சார்பில் நின்றதற்கு மணிரத்னம் நின்றார் என்று சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியில அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அவர் என்னோட கேள்விங்கிறது அவர் நின்றாரா இல்லையாங்கிறத தாண்டி மணிரத்னம் 2014 வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தவர். அதற்கு பிறகு காங்கிரஸ் இல்லை. அவர் காங்கிரஸ் கட்சியில கடந்த 10 வருடங்களாக எனக்கு தெரியும். நடந்த கடைசி தேர்தலில் அவர் மனைவி வேறு கட்சியின் சார்பில் நின்றார் என்பது எனக்கு தெரியுமே ஒழிய மணிரத்னத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை விட்டு அவர் போகவில்லை. ஒரு மூத்த தலைவர் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் அதுக்குள்ள விவாதத்துக்குள்ள வரல, அது இருக்கட்டும். இப்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டவர் பேசப்பட்டவர் குஷ்பு தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கட்சி தலைமை விரும்பினால், தலைவர் EVKS விரும்பினால் அவங்க சொல்ற இடத்துல நான் போட்டியிடுவேன்னாங்க. அப்போ இப்ப போட்டியில இல்ல. இப்ப கட்சி தலைமையோ அல்லது தலைவர் EVKSஓ அதை விரும்பவில்லையா? இல்ல, அப்படி கிடையாது. குஷ்பு அவர்களை பொறுத்தவரையில் மயிலாப்பூரிலே போட்டியிட வேண்டும், ராதாபுரத்திலே போட்டியிட வேண்டும், தென்காசியிலே போட்டியிட வேண்டும், கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிட வேண்டும் என்று பல பேர் விரும்பி அவருடைய பெயரால் விருப்ப மனுக்களை கொடுத்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன நினைத்தோம் என்று சொன்னால், குஷ்பு அவர்களை திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் வெற்றியடைய செய்வதற்காக அந்த வேட்பாளர்களுக்கு கை சின்னத்திலும் சூரியன் சின்னத்திலும் வாக்குகள் சேகரிக்கக்கூடிய வேலை அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நாங்கள் அவர்களை நிற்க சொல்லவில்லை. இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் நிற்பதற்கும் தயாராக இருந்தார். மேலிடம் சொன்னார் நிற்பதற்கும் தயார், அதே நேரத்தில் பிரச்சாரம் செய்வதற்கும் தயார். RK நகரில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்பதற்கும் தயார் மேலிடம் சொன்னா அப்படிங்கறத கருத்தையும் சொன்னாங்க. நீங்கள் சொல்வது சரியான தகவல் தான். அப்படி ஒரு கருத்தும் இருந்தது. ஆனால் கட்சிக்கு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அவர் இந்த தேர்தலிலே போட்டியிட்டார். திமுக ஒருவேளை முழு ஒத்துழைப்பு கொடுக்காது குஷ்புக்கு அப்படிங்கிற எண்ணத்தினால குஷ்பு அவர்கள் கலைஞர் அவர்களை சந்தித்தார்கள். நீங்கள் சொல்வது போல பெரிய அவர்களுக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. திமுகவிலிருந்து வெளியேறியவர், அப்படியான ஒரு சூழல்ல ஒருவேளை அந்த ஒரு வெளியேற்றப்பட்டவர் வெளியேறியவர் எப்படி வேணாலும் வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தார், இப்போது காங்கிரஸில் இருக்கின்றார். கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது தமிழக அரசியலிலும் புதுமை கிடையாது, இந்திய அரசியலிலும் புதுமை கிடையாது. தனித்து போட்டி அப்படின்னு தான் EVKS அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். 2014-15 வரைக்குமே கூட கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது? தனித்து போட்டியிட வேண்டும் என்ற நிலை முன்பு இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்திருக்கின்றோம். நீங்களே உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் தொடர்ந்து முன்வைத்ததும் கூட நட்பு கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த முறை அதுக்கான எந்த அழுத்தமும் கொடுக்கலையே கூட்டணி அமைக்கும் போது? இல்லை, நீங்கள் சொல்வது சரி என்று சொன்னால் ஆரம்பத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக்கி இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய லட்சியம் என்பது காமராஜருடைய ஆட்சியை, காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வருவதுதான். ஆனால் அதற்கு கால சூழ்நிலை ஒத்து வர வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எங்களுக்கு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய தேவை என்று நாங்கள் நினைக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஊழல் பேர்வழி ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் வீழ்த்துவதுதான். அதுதான் எங்களுடைய தலையாய முதல் கடமையாக நாங்கள் நினைக்கின்ற காரணத்தால் மற்ற விஷயங்களை பற்றி நாங்கள் இப்போது எண்ணவும் இல்லை, பேசவும் இல்லை. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாரும் கூட கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத முன் வச்சாங்க. திருமாவளவன் ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே அப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு நிலையும் இருந்தது. ஒரு மொமெண்டம், நீங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது, அதுக்கான ஒரு மொமெண்டம் வரும்போது திரு EVKS அதை வலியுறுத்தல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நீங்கள் தேர்தல் இல்லாத சமயங்களில் ஒவ்வொரு கட்சியும் அவருடைய கருத்துக்கள் சொல்லுவதற்கு, அவருடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உரிமைகள் உண்டு. ஆனால் தேர்தல் என்று வரும்போது ஒரு பொது எதிரியை
முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது இது போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருப்பதுதான் சாலச் சிறந்தது. அதைத்தான் நாங்கள் செய்கின்றோமே ஒழிய முன்பு சொன்ன விஷயங்கள் இப்போதென்றால் முன்பு சொன்ன விஷயங்கள் அந்த காலத்திற்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விஷயங்கள். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே எங்களுக்கு ஏற்ற விஷயம் நாங்கள் செய்ய வேண்டியது, முழு கவனத்தோடு பாடுபட வேண்டியது என்னவென்று சொன்னால் திருமதியை தோற்கடிக்க வேண்டும், ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் அரசியல் ரீதியாக. அதுதான் நீங்கள் திருமாவளவன் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் சொன்னார் என்று சொன்னார். இப்போது வைகோ போட்டியிடவே மறுத்து விட்டாரே, அப்புறம் எங்கே கூட்டணி ஆட்சி? ஆகவே நீங்கள் முன்பு சொன்னதையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்கள் இன்றைக்கு எது முக்கியம் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். திமுக எல்லா கட்சிகளுக்கும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் சொன்னது பெரிய அளவுக்கு வேற எந்த கட்சிகளும் வரல. இந்த சூழல்ல காங்கிரஸ் தான் இப்ப இருக்கிறதுல பெரிய கூட்டணி கட்சி. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது காங்கிரசுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு. இந்த சூழல்ல நீங்க அதை வலியுறுத்தலங்கும் போதுதான் அந்த கேள்வி எழுகிறது. நீங்கள் நல்ல சந்தர்ப்பம் வந்து விட்டது, ஆகவே நமக்கு என்ன தனிப்பட்ட முறையிலே அல்ல பயன் என்று பார்ப்பதை விட இதையெல்லாம் மறந்துவிட்டு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டால்தான் நாம் நினைப்பது கைகூடும் என்ற காரணத்தால் மற்றவற்றை பற்றி நாங்கள் இப்போது எதுவுமே எண்ணவில்லை. அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். 2006 திமுக முழு பெரும்பான்மை இல்லாத நிலையில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில ஏன் இடம்பெறலன்னு விமர்சனம் செய்தவர் நீங்க. கூட்டணி ஆட்சியாக இருந்திருக்கணும், அப்படியான ஒரு நிலையை எடுக்கல அந்த தலைவர்கள் அப்படின்னு விமர்சனம் வைத்த EVKS இந்த முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பத்தி பேசாம போறது, அதெல்லாம் வேற காலத்துல பேசுறது, தேர்தல் காலத்துல பேச முடியாது. போன முறை வாய்ப்பு இருந்தும் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று நான் சொன்னது அப்போது அது சரியாக இருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் வருகின்ற வரையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் தானே தவிர சிதறடிக்க. ஒருவேளை 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள்ல அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வலியுறுத்துமா காங்கிரஸ்? அந்த நேரத்தில் அது ஏற்பட்டால் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் முடிவு செய்வோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை 100% கொண்டு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் மத்தியிலிருந்து வந்ததா உங்களுக்கு, அல்லது நீங்க முன்னெடுத்தீங்களா? மத்தியிலிருந்து வந்ததா அல்லது திராவிட முன்னேற்ற கழக காதல் என்பது 2 பேருக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? 2 மனதும் ஒன்றுக்கொன்று ஈடுபாடு கொண்டால் அவனும் நோக்கினான் அண்ணனும் நோக்கினான் ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஆகவே யார் ஆரம்பித்தார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன நடந்திருக்கிறது என்பதுதான். 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் விவாகரத்து நடந்தது. மிகப்பெரிய அளவுக்கு கூடா நட்பு என்கிற அளவுக்கான கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் மீண்டும் காதல் மலர்ந்திருக்கிறது அப்படின்னா என்ன அடிப்படையில் அப்ப வைத்த விமர்சனங்கள் அப்படியே இருக்கிறது? பிரிந்தவர்கள் சேர்வதில்லையா? ஆகவே இதெல்லாம் அரசியலில் சகஜம். சூழ்நிலைக்கு ஏற்ப சில நேரங்களில் சில கொள்கைகளில் மாறுபாடுகள் வரும்போது பிரிகின்றோம், பிறகு ஒத்த கருத்து சில விஷயங்களில் ஏற்படும் போது மீண்டும் இணைகின்றோம். இதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. காங்கிரஸை பிடித்த சனி விலகியது அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட ஒரு இடம். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள்ல பெரிய மாற்றம் நடந்ததுல எதற்காக பிரிந்தீர்களோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது. ஆனால் திரும்பவும் கூட்டு அப்படின்னா மக்கள் எந்த அடிப்படையில் நம்புவாங்க? அதாவது நீங்கள் ஹைதர் அலி காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கேட்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்ல கருத்தோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல கருத்தோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்ட கருத்து. 3 ஆண்டுகளுக்கு பின்பு எத்தனையோ விஷயங்கள் மாறியிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு ஏற்ப இன்றைக்கு என்ன சூழலோ இன்றைக்கு மக்களுக்கு எது நல்லதோ அதை சொல்வதில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் பிறக்கும் போது குள்ளமாக இருந்தீர்கள், இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் வளர்ந்து விட்டீர்கள் என்று சொல்வது போல்தான் இதுவும். அதிமுக ஊழல் கட்சி, அதனால அது ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்றீங்க. திமுக மீதும் உங்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இப்போ சாப்பர் ஸ்கேம்லயும் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. குற்றச்சாட்டு என்று சொல்வது ஒன்று, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவது என்பது ஒன்று. நீங்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள், நீங்கள் 2Gயை சொல்வீர்கள், வேற ஏதாவது சொல்வீர்கள். ஏதாவது எங்கள் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்று உங்களால் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பங்காரு லட்சுமணன் என்று தலைவர் இருந்தாரு. 1 லட்சம் ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கும் போது இதே தொலைக்காட்சிகளில் தானே காட்டினீர்கள். அது ஆதாரத்தோடு
மற்றவை யூகங்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய மத்திய ஆட்சியில பொறுப்புல இருந்த அமைச்சர்கள் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாங்க குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில. அந்த அடிப்படை ஆதாரம் இருக்குங்கிறதுனாலதான் உங்க ஆட்சி அந்த நடவடிக்கை குற்றச்சாட்டுகள் நீக்கப்படவில்லை. கட்சி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்ததை தவிர நீதிமன்றம் ஆதாரம் இல்லாம அவங்க பண்ணிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைப்பது. இதுதான் காங்கிரஸ் கல்ச்சர். ஆனால் மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டாலும் பணம் கோடிக்கணக்காக எடுக்கப்பட்டாலும் அந்த மந்திரிகள் தொடர்ந்து இருப்பது அதிமுகவில் தான். 2G வழக்குல சிறைக்கு சென்றார்கள் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள். நீதிமன்ற உத்தரவின்படி அது நடந்தது. அப்ப குறைந்தபட்சமாக பிரைமா ஃபேசி இல்லாம அது நடந்திருக்க முடியுமா? நீங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்படல அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை மக்கள் ஏற்பாங்களா? மக்களுக்கு நீங்கள் 2Gயை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2 பேர் சார்ந்தவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு என்பது முடிவான தீர்ப்பல்ல. 2G வழக்குல இதுவரைக்கும் இறுதி தீர்ப்பு வரல அப்படின்றீங்க. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு தீர்ப்புல அவர் விடுதலை ஆயிருக்கிறார். கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அப்புறம் எந்த அடிப்படையில் அவர் குற்றவாளி, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு முதல் தீர்ப்பில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். இப்போதைய ஸ்டேட்டஸ் தானே நம்ம பார்க்க முடியும். தற்போதைய நிலையில நீங்கள் பத்திரிகையிலும் படிப்பீர்கள், நேரடியாகவும் உங்களுக்கு விஷயங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2வது தீர்ப்பில் வெளியே வந்தார். 2வது தீர்ப்பில் எப்படி வந்தார்? 2 1 எனக்கு கணக்கு போட்டதா? 2 4 என்று கணக்கு சரியாக அந்த நீதிபதி போட்டிருந்தால் இந்த அம்மையார் வெளியே வந்திருக்க கணக்கு சரியா தப்பாங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கும். ஆனால் இதுவரைக்கும் இன்றைய நிலையில இந்த ஸ்டேட்டஸ்ல அவங்க விடுதலையான யதார்த்தமான 2 வயது குழந்தை கூட சொல்லும் 2 4 என்று. ஒரு படித்த நீதிபதி 2 1 என்று சொன்ன காரணத்திற்காக ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குகிறீர்கள் இருக்கிற விஷயத்தை சுட்டி காமிச்சா நீங்க வக்காலத்து எப்படி எடுக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற லீகல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியாததுல இல்ல பொலிட்டிக்கலா நீங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு லீடர் லீகல் ஸ்டேட்டஸ்ல அவங்க இப்போதைக்கு விடுதலை லீகல் ஸ்டேட்டஸ்னாலும் தவறு இருந்தால் அது விமர்சிக்கக்கூடிய உரிமை இந்த ஜனநாயகத்தில் உண்டு. 2 1 என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை வைத்து நீங்கள் ஒருவரை விடுதலை செய்யவுடன் அவரை விடுதலை ஆகிவிட்டார், ஆகவே குற்றம் இல்லாதவர் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அவருடைய வீட்டிலே இருந்து 10,000க்கு மேற்பட்ட புடவைகள், 3,000க்கு மேற்பட்ட செருப்புகள், இப்படி பல விஷயங்களை எடுத்தார்களே, அதற்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? நீதிமன்றம் தான் இப்ப நம்ம அது தீர்ப்பை கொடுக்க போது அதுல முடிவு பண்ணலாம். நீங்க நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை தமிழக அரசாங்கத்தின் மீது வைத்தீங்க. இந்த 5 ஆண்டுகள்ல தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் புத்தகம் வெளியிட்டீங்க. ஆளுநர் புகாரும் கொடுத்தது. தொடர்ந்து நீங்க அந்த வேளாண் அதிகாரி விஷயத்திலையும் அதுல நிறைய ஆதாரங்களை முன்னெடுத்து வைத்தவரும் கூட. இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு ஆதாரங்களை வச்சுட்டு நீதிமன்றத்திற்கு ஏன் காங்கிரஸ் கட்சி போல? அதாவது என்னை பொறுத்தவரையில் ஏன் நீதிமன்றத்திற்கு போகவில்லை என்று நீங்கள் கேட்டால், இந்த ஜனநாயக நாட்டில் முதலில் மக்களிடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இதுல கவர்னர் என்பவர் தான் முதலமைச்சருக்கு மேலே இருப்பவர் அரசியல் சாசனப்படி. ஆனால் அதிகாரம் இல்லாதவர் என்பது வேறு. வருகின்ற கவர்னர்கள் எல்லாம் ஜெயலலிதாவுடைய எடுபடிகளாக இருக்கின்றார்கள் என்பது அது வேறு விஷயம். ஆனால் கவர்னரிடம் முறையாக சொன்னோம், எடுக்கவில்லை. கடைசியில் மக்கள் மன்றத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னோம் என்பதோடு மட்டுமல்ல, இந்த தேர்தலையும் அதில்தான் முதன்மையான விஷயமாக வைத்து மக்களிடம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கவர்னர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு குற்றம் சாட்டு. கண்டிப்பாக ஆதரவாகத்தான் இருக்கின்றார். நான் கவர்னருடைய பெயரை சொல்லியும் சொல்ல தயார். கவர்னர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, யூனிவர்சிட்டி என்று சொல்கின்றோமே, பல்கலைக்கழகங்கள், அதிலே துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு கவர்னர் 15 கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டு ஜெயலலிதாவுக்கு 10 கோடி கொடுத்து விட்டு அவர் 5 கோடி எடுத்திருக்கின்றார். மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எந்த ஆதாரத்தில் இதெல்லாம் எந்த ஆதாரம்? நீங்கள் வழக்கு போடுங்கள், ஆதாரத்தை சொல்லுகின்றார். கவர்னர் திரு ரோசையா உங்களுடைய கட்சியில நீண்ட அனுபவம் இருந்த ஒருத்தர், மூத்த காங்கிரஸ் தலைவர், அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவுக்கு எடுபடியாக இருக்கும் போது அவர்களை நான் மக்களிடம் எடுத்துதான் வைப்பேன். அவர்களை பற்றி சொல்லத்தான் தீர்வு. ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறீங்க. ஆமா, கடுமையான சொற்கள் என்றால் அவர்கள் செய்கின்றது மிக அசிங்கமான வேலை. அசிங்கமான வேலைகளை எடுத்து சொல்லும் போது கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டியது அவசியம்தான்.
பல நேரங்கள்ல இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்களையும் திரு EVKS அவர்கள் நீங்கள் உண்மையை சொன்னால் சர்ச்சைக்குரியது என்று சொல்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் அதை சட்டை செய்யவில்லை. இல்ல, ஒவ்வொரு முறையும் பேசுறீங்க, அதற்கு பிறகு உண்மையாக இருந்தா அதுல வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே வருத்தமும் தெரிவிக்கிறீங்க. வருத்தம் எதில் தெரிவிச்சு சொல்லுங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசிய போது முதல் முறை வருத்தம் தெரிவிச்சு என்ன பேசலன்னு சொல்லுங்க. நீங்களாகட்டும் வைகோவாகட்டும் இந்த தமிழ் இசை சௌந்தரராஜன் இருக்கின்றார்களே, இவர்களாகட்டும் இளங்கோவன் அவதூறாக பெண்களை பற்றி பேசுகின்றார், ஜெயலலிதாவை அவதூறாக பேசினார், இன்னொரு பெண்ணை அவதூறாக பேசினார். என்ன பேசினேன் என்று நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாருமே நான் என்ன சொன்னேன் என்பதை சொல்லலாம். இப்போ 2 நாட்களாக இல்ல, இப்ப திருவாரூர்ல உங்களுடைய பேச்சு சரிங்கிறீங்களா? நீங்க நான் பேசியது சரிதான், ஆனால் இதற்காக யாராவது தனிப்பட்ட முறையிலே அதை தவறாக புரிந்து கொண்டு வருத்தமடைந்திருந்தால் நான் வருத்தப்படுகின்றேன் என்றுதான் சொல்லி இதே மாதிரியான கருத்து தான் திருமிகு தமிழிசைக்கும் நீங்க சொன்னீங்க. அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் முன்வைத்துட்டு பிறகு தமிழிசை வருத்தப்பட்ட அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு. தமிழிசையை பொறுத்தவரையில் நான் கரகாட்டக்காரர்கள், பொய்க்கால் குதிரை ஆட்டக்காரர்கள், நாங்கள் தெருக்கூத்து ஆடுகின்றவர்கள் என்று சொல்கின்ற அந்த சொற்றொடரில் அவர் தன்னை பாதிப்பதாக எடுத்துக்கொண்டு வருத்தத்தோடு ஒரு அறிக்கை விட்டார். அதற்காக நான் அவருக்கு வருத்தம் தெரிவித்தேன். என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட நபர்கள் சில பேருக்கு அதனால் வருத்தம் ஏற்பட்டால் நான் வருந்துகின்றேன் என்றுதான் சொன்னேனே தவிர நான் சொல்லியது தவறு என்றெல்லாம் சொல்லவில்லை. பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கான சுதந்திரம் எல்லாம் பேசிய அதற்காக முன்னெடுத்த பெரியார் அவர்களுடைய பேரன் பெண்களை எப்போதுமே தரக்குறைவாகவே பேசுகிறார் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக, தமிழிசை உள்ளிட்ட எல்லோருமே முன்வைக்கிறார். நீங்கள் எப்போது என்று சொல்வதில்லை, எப்போதெல்லாம் நான் பேசினேன், என்ன பேசினேன் என்று தயவு செய்து 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று போட்டு முன்னால் சொல்ல முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களும் பிரதமரும் சந்தித்த சந்திப்பை நீங்கள் விமர்சித்தது கடுமையான கண்டனத்துக்குள்ளானது. கிடையாது. நீங்கள் அதுவும் தவறாக புரிந்து கொண்டது. நான் கேட்டதெல்லாம் 2 பேரும் சந்திக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கள்ளக்காதல் இருக்கிறது என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் அதை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு பேசும்போது நான் என்ன செய்ய முடியும்? கட்சி ரீதியாக அதை சொல்லல, இரு தனிநபர்கள் தொடர்பாக அது பேசும்போது உங்களுடைய பார்வையில் கோளாறு என்று சொன்னால் நான் என்ன நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஒரு முறை திருமதி பண்டாரநாயகவை பற்றியும் நேருவை பற்றியும் சொன்னார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் எந்த கருத்து என்று புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய காங்கிரஸால கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கருத்தும் கூட. அது கரெக்ட். ஆனா இது நான் சொல்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்றுதான் நான் சொன்னேனே தவிர வேற எதுவும் சொல்லவில்லை. இருந்தாலும் வேண்டுமென்றே என் மீது வேறு வகையில் எதுவும் சொல்ல முடியாதவர்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ எந்த தேர்தலையும் இல்லாத வகையில 3வது ஒரு அணி அமைந்திருக்கிறது. மாற்று அரசியல் அப்படிங்கறத முன் வச்சு வருது. எது 3வது அணி? மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக 6 கட்சிகள் இணைந்து ஒரு வலுவான கூட்டணிங்கிறாங்க. 3வது அணியாக எடுத்துக்கொள்ள முதல் அணின்னு சொல்லலாமா? இல்ல, என்னை பொறுத்தவரையில் 3வது அணி என்பது சீமான் அணி தான் 3வது அணி. ஏனென்றால் வைகோ, திருமாவளவன், வாசல் அவர்களை விட பலமாக இருக்கிறது சீமானுடைய இயக்கம். ஆகவே நீங்கள் 4வது அணி, 5வது அணி, 6வது அணி என்று சொன்னால் நான் ஏற்று. தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற ஒரு அணி, அப்ப அந்த அணிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, நீங்களே முக்கியத்துவம் கொடுத்த முதலமைச்சர் விஜயகாந்த் என்று கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? எல்லா இடங்களையும் சொல்றாங்க வெளிப்படையா, பரப்புரைகள்ல வெளிப்படையா அவருக்காக முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிதான் அவரை முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்றத்தில் செல்வதற்கே ஏன் நான் போகவில்லை என்று வைகோ சொல்கிறார். வைகோ பிரச்சனை அவர் திமுக ஒரு சாதி மோதலை உருவாக்குகிறது, சமூக ஒற்றுமைக்காக நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். சமூக முடிவு, தமிழகத்தினுடைய அரசியலுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலிருந்தே விலக வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். நீங்க அதெல்லாம் ஒரு கட்சியில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒரு யானை இருக்கின்றது, ஒரு பெண் யானை இருக்கின்றது, மதம் முடித்து தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆணையை அடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கும்கி வேண்டும். ஒரு ஆண் யானை பலத்தோடு தந்தங்களோடு இருக்க வேண்டும். அதுதான் அந்த மதம் பிடித்த தரிகட்டு ஓடுகின்ற அந்த பெண் யானையை அடக்க முடியுமே ஒழிய ஓலையிடுகின்ற ஓநாய்களும் நரிகளும் முள்ளம்பன்றிகளும் யானையை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கும்கி என்ற யானை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் என்ற கூட்டணி. இந்த இடத்துலயும் கூட EVKS கிட்ட இருந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான் வருதோன்னு தோணுது. நீங்க ஆணாதிக்க சிந்தனை, பெண்ணாதிக்க சிந்தனை என்பது என்னை பொறுத்தவரையில்
நாட்டை ஆளக்கூடியவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். மக்களுக்கு துயர் என்று வந்து சொன்னால் ஓடி சென்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கதற்கு பாடுபடுவர்கள் தான் மக்களுடைய முதலமைச்சராக வர வேண்டுமே தெரிய சும்மா பாவலா பண்ணி கொண்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த 5 வருட காலத்தில் எத்தனை நாட்கள் முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் வெளியே ஊர்களுக்கு சென்று மக்களை சென்றிருக்கின்றார் என்றால் 2 இடத்துக்கு சென்று கொடநாடுக்கு சென்றிருக்கின்றார், மகாபலிபுரத்தில் இருக்கின்ற சிறுதாவூர் என்ற இதுக்கு சென்றிருக்கின்றார். ஒரே எங்கேயாவது சென்று மக்களை சந்தித்திருக்கின்றாரா? மக்களை சந்தித்தால் தானே பிரச்சனைகள் தெரியும். காமராஜர் ஏழை மாடு மேய்க்கின்றவனை பார்த்த பிறகுதானே பசியோடு ஒருவன் மாடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றார், அவன் பசியை போக்க வேண்டும், அவன் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார், மதிய உணவு வேண்டும் என்று காமராஜர் அந்த மாடு மேய்ப்பவனை ரோட்டோரத்தில் பார்த்த பிறகுதானே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். செல்வி ஜெயலலிதாவும் நிறைய பட்டியல் போடுறாங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியில அம்மா உணவகங்கள் தொடங்கி பல நலத்திட்டங்களை நாங்க செய்திருக்கிறோம், சொன்னவற்றை விட சொல்லாததையும் செய்திருக்கிறோம், அதனால நாங்க ஆட்சிக்கு வருவோம். அரசாங்கத்தினுடைய கடமை, தலையாய கடமை என்பது 3 விஷயங்கள். மக்களுக்கு நீர் வேண்டும், இருக்க இடம் வேண்டும், உணவு வேண்டும், உடுக்க உடை. இதை இந்த அம்மையார் தந்திருக்கிறார். சுத்தமான தண்ணியை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் ஜெயலலிதாவுடைய அரசு. தண்ணீரை சுத்தப்படுத்தி விற்கின்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் ஜெயலலிதா தான். குடிக்கின்ற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை செய்ய வேண்டிய கடமையுள்ள ஒரு அரசாங்கம் சுத்தமான தண்ணீரை விற்பனை செய்கின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய கேலி கூத்து. ஆகவே என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான விரோதம் இல்லை என்று சொன்னாலும் கூட முதலமைச்சராக இருக்கின்றவர் ஆற்ற வேண்டிய கடமைகளில் 1% கூட கடந்த 5 ஆண்டுகளாக செய்யவில்லையே என்பதுதான் என்னுடைய வருத்தம். திரு வாசன் கட்சியிலிருந்து நிறைய பேர் திரும்ப காங்கிரசுக்கு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து மூத்த தலைவர்களாக இருந்த பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டவர்கள் கூட வர்றாங்க. எல்லோரையும் வரவேற்கிறீங்க, எத்தனை பேர் வந்தாலும் தாய் வீட்டுக்கு வரவேற்கிறேன்னு சொல்றீங்க. ஆனால் வாசன் வந்தா அப்படி வரவேற்க மாட்டேன், வாசன் இங்க வர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. ஏன் எடுத்தேன் என்று சொல்ல உண்மையா சொல்லலாம், எனக்கு வாசன் மீது அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே எனக்கு அவர் மீது பாசம் உண்டு. காரணம் மூப்பனாருடைய மகன் என்ற காரணத்தால். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு போய் ஒரு கூட்டணி பேசியதிலிருந்துதான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எத்தனையோ கட்சிகளோடு பேசினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வருட கணக்கிலே காத்துக் கொண்டிருந்தார்கள். அம்மையாரின் பார்வைப்படுமா அல்லது நமக்கு ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா, கிடைக்கவில்லை என்பது வேறு விஷயம். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போய் பேசினார் என்று தமிழிசை சவுந்தரராஜனே சொல்லிய போதுதான் ஒரு மதவாத கட்சியோடு இந்திய நாட்டின் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த ஒரு இளைஞர் அங்கே போய் ஒரு 4 சீட்டுக்காக பல்லிழிக்கின்றார் என்று சொல்லும் போதுதான் எனக்கு அவர் மீது வெறுப்பு வந்தது. அதனால்தான் அவரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம், மற்றவர்கள் காங்கிரசுக்கு வாருங்கள் என்று சொன்னோம். இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் வாசனுக்கும் டாக்டர் கலைஞருக்கும் முடிச்சு போடுவது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சமுதாயத்தில் மாற்றங்கள் வேண்டும், ஜாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வெறி இருக்கக்கூடாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றவர்கள். விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில சேர்க்கறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ்ல நீங்க உட்பட பல தலைவர்கள் அதுக்கான ஒரு நிறைய வேலைகள் செய்துட்டு இருந்தீங்க, பேசிட்டு இருந்தீங்க, வெளிப்படையா அழைப்பு கூட கொடுத்தீங்க. ஆனால் விஜயகாந்த் அந்த அழைப்பை ஏற்கல. அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடக்கூடிய ஒரு கூட்டணி அவர் நம்பலையா? இல்ல, அழைத்தோம் உண்மைதான். ஆனால் இப்போது நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வராமல் இருப்பதே சாலச் சிறந்தது என்பதை உணர்கிறேன். உங்களோடு வராத போது அது அப்படி கிடையாது. சில சம்பவங்கள் நடைபெறுகின்றன. வைகோ அவர்கள் இப்போது தலப்பாகை கட்டி கொண்டு இருக்கின்றார். விஜயகாந்த் மேடையிலே பக்கத்தில் அமரும் போது கூட தலப்பாகையை கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த சங்கடங்கள் எல்லாம் எங்களுக்கு நேரமில்லையே என்று கொஞ்சம் தலப்பாகை கட்டுறதுல என்ன சங்கடம் வந்துடும்? ஒருவேளை அடி விழுந்தால் பலமாக விடாமல் இருப்பதற்கு. யாரால் என்றால் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரா? இல்ல, அப்படிப்பட்டவர் தான் நீங்க கூட்டணிக்காக அவ்வளவு தூரம் நீங்க பேசினீங்க, வெளிப்படையா அழைப்பு கொடுத்தீங்க. உண்மைதான். அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காதா? ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா சில நேரங்களில் ஆரஞ்சு பழம் கூட பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், மாம்பழம் கூட அழகாக இருக்கும். அந்த அழகை நோக்கி நாம் மாம்பழத்திடம் செல்கின்றோம், மாம்பழத்தை சாப்பிடவும் திடீரென்று வண்டு வரும் என்று நாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் வண்டு வந்துவிடும்.
நல்ல வேளை வண்டு உள்ளே போகவில்லை என்று நினைத்தல் ஆறுதலுடைய அதுபோல்தான் விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தோம். இப்போது வராமல் இருப்பதே சாலச் சிறந்தது என்று எங்களுக்கு தோன்றுகிறது. உங்களுடைய மேனிபெஸ்டோ பார்த்தோம், உங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில நீங்க இப்போ நவோதயா பள்ளிகள் பத்தியும் சொல்லியிருக்கீங்க. இது திமுகவுக்கு ஏற்புடையதா? அவங்க முழுமையாக எதிர்க்கிற ஒரு திட்டம். நவோதயா பள்ளிகளுடைய கொள்கைகள் என்பது இப்போது மிகப்பெரிய அளவிலே மாறிவிட்டது. மும்மொழியை அவர்கள் அதிலே கொண்டு வருகின்றார்கள். 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தமிழ் படிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்போது. ஆகவே நீங்கள் பழைய நவோதயா பள்ளிக்கூடத்தை வைத்து நீங்கள் கணக்கு போடக்கூடாது. மும்மொழி கொள்கை தான் திமுக எதிர்க்கிறது. ஹிந்தி குறிப்பா அவங்க எதிர்க்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இந்தியை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் இந்தி திணிப்பை நாங்களும் எதிர்க்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்தி திணிப்பை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். ஆனால் விருப்பப்பட்டு இந்தியை படிக்கும் போது அதற்கு தடை கிடையாது. இலங்கை தமிழர் பிரச்சனை உள்ளிட்டவற்றில் உங்களுக்கும் திமுகவுடைய நிலைப்பாட்டுக்கும் வேறு வேறு நிலைகள். நீங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவு. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்பும் இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி தான் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நல்ல பல காரியங்களை 100-150 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். தெற்காசியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டிய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க மறுக்க முடியும்? குற்றச்சாட்டு அதெல்லாம் உண்மை சிறிதும் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் அப்பாவி மக்களை கொல்வது யாராக இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம், அவர்களை கண்டிப்போம். ராஜபக்சே அப்பாவி தமிழர்களை கொன்றார் என்பதற்கு ராஜபக்சே கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ராஜபக்சேனுடைய சகோதரர்கள், அவருடைய ஆட்சியில் இருந்த ஆர்மியில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சொல்றது இந்தியா எங்களுக்கு உதவி செய்தது, அதன் அடிப்படையில தான் இந்த போர் நடத்தி நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லும் போது அதற்கு உதவியாக இருந்த ஒரு அரசாங்கம் மத்தியில் இருந்த உங்களுடைய சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதல் நடந்த ஒரு அரசாங்கம். இப்ப நாங்க தமிழர்களுக்கு இதையெல்லாம் செய்தோம் அதையெல்லாம் செய்தோம் அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்கக்கூடியதாக. சரி, நான் சொல்கின்றேன், வைகோ அவர்கள் இவ்வளவு பேசுகின்றாரே, இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களை விட்டு விடுங்கள். இங்கே அகதிகளாக இலங்கை தமிழர்கள் இருக்கின்றார்களே, அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மக்காவது வாங்கி தந்திருக்கின்றாரா? வாய்க்கிடிய பேசுவது என்பது வேறு, செய்கின்ற காரியங்கள் என்பது வேறு. ராஜபக்சே எப்படி கொடுமையானவரோ அதே கொடுமையானவர் தான் இந்த பிரபாகரன். ராஜபக்சே அப்பாவி தமிழர்களை கொன்றார் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது, அயோக்கியர் என்று நாம் சொல்லும் போது பிரபாகரனும் அதையேத்தான் செய்தார். ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக போராடியது எல்டிடிஇ அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதற்காக அவர் பல்வேறு முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க ராஜபக்சேயையும் பிரபாகரனையும் ஒரே நிலைப்பாட்டில் எப்படி வைக்கிறீங்க? எப்போதும் நான் அப்படித்தான் வைப்பேன். ஏனென்றால் அப்பாவி மக்களை கொன்றவர் ராஜபக்சே என்றால் அப்பாவி மக்களை கேடயமாக உபயோகப்படுத்தி கொன்றவர் பிரபாகரன். ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் ஒரே நிலைப்பாட்டில் வச்சு பார்க்கறதே ஒரு தப்பான ஒரு பார்வை. இதை பொறுத்தவரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் இல்ல வரப்போகின்ற ராஜா என்பதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அப்பாவி மக்களை யார் யார் அப்பாவி பெண்களையும் அப்பாவி சிறுவர்களையும் கொன்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கடுமையாக எதிர்க்கின்றோம். ஆனால் இந்த பிரச்சனையில இது ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு திமுகவுக்கும் வரலையா? உங்களுடைய மேனிபெஸ்டோலையும் பார்க்கிறோம், திமுக இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லா பிரச்சனைகளிலும் நாங்கள் ஒரே கருத்தை வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் வெவ்வேறு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலிலே மக்கள் விரோத சக்தியான ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய குறிக்கோள். ஆகவே இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். வெளியே அந்த விஷயமா அவர் அப்படி சொல்றாங்க. முக்கியத்துவம் வருதுன்னா திமுக உங்க கூட்டணியை விட்டு வெளில போனதுக்கு சொன்ன காரணம் இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரஸ் துரோகம் இழைத்து விட்டது அப்படிங்கிறது. அந்த துரோகம் அப்படியே இருக்கிறதா, மாறி இருக்கா? நீங்கள் துரோகம் இருக்குதா இல்லையா, இலங்கை பிரச்சனை அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இன்னைக்கு தமிழக மக்களை மிகவும் அவஸ்தைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற ஜெயலலிதாவுடைய அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில்தான் எங்களது எண்ணம். அதில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருக்கின்றோம். பல விஷயங்களில் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஒரே எல்லா இதுலயும் ஒரே கருத்து இருக்குள்ள, எதுக்கு தனித்தனியா கடை வச்சுக்கிட்டு தனித்தனியா கட்சி நடத்திட்டு இருக்கணும்? எல்லாமே சேர்ந்துடலாமே. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த 7 பேரையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது திமுகவோட நிலைப்பாடு. அதை நீங்க ஏற்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில்
திமுகவுடைய இன்னொரு டாக்டர் கலைஞருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கலைஞர் சொல்லியிருக்கின்றார். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து தூக்கு தண்டனை இருக்க வேண்டும். திமுக ராஜீவ் கொலையாளிகள் 25 ஆண்டுகள் சிறையில இருந்துட்டாங்க, நீண்ட நெடிய நாட்கள் அவருடைய சிறை வாழ்க்கை போதும், அவங்களை விடுவிக்கணுங்கிறது திமுகவோட நிலைப்பாடு. என்னை பொறுத்தவரையில் நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என்று அந்த நீதிமன்ற இதுலயே சொல்றேன். நீங்க 7 பேர்ல பேரறிவாளன் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் மீது தவறாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு அந்த வழக்கை விசாரித்த எஸ்பி சொல்றாரு, அதுக்கப்புறம் நீதிபதிகளே சொல்றாங்க. அப்படியான ஒரு சூழலையும் இதை காங்கிரஸ் ஏன் கடுமையா எதிர்க்கணும்? என்னை பொறுத்தவரையில் ரிட்டையர் ஆனவர்கள் சொல்கின்றார்கள் என்பதை விட பேரறிவாளவன் அப்பாவி, விஷயம் தெரியாமல் அவர் ஏதோ வாங்கி கொடுத்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால் அவர் நிரபராதி என்பதை நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இதை பொறுத்தவரையில் ராஜீவ்காந்தி படுகொலையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், பல நாட்களாக திட்டமிட்டு சதி செய்து இட்ஸ் a pre-planned ஒரு விஷயம். ஆகவே இந்த சதியில் இந்த திட்டம் தீட்டியவர்களில் இவரும் ஒரு ஆளாக இருக்கின்றார் என்பது உறுதியானால் பேரறிவாளன் விஷயத்துல அவருடைய வாக்குமூலங்களை பதிவு செய்த தியாகராஜன் சொல்றாரு அது தவறாக பதிவு செய்யப்பட்டது, அவருக்கு இதுல நேரடியான தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஒரு நிரபராதி குற்றவாளியாக மாற்றப்படக்கூடாது. ஏற்கனவே 25 ஆண்டுகள் அவர் சிறையில இருந்துட்டார். ஏன் இதே தியாகராஜனோ மற்ற அதிகாரிகளோ தவறாக அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தது ஏன் அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று சொல்லக்கூடாது? நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் தானே. சொல்லி அவனை விடுவீங்கள் என்று சொல்லி நீதிபதிகள் அவர்களுடைய இதற்கு செவி சாய்த்து விடுதலை செய்தால் என்னை பொறுத்தவரையில் ஆட்சேபனை. ராஜீவ் கொலையாளிகள் விஷயத்தில் நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்தால் அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கறது அவங்களோட நிலைப்பாடா இருக்குது. ஆனால் சதி செய்து கொலை செய்தவர்களை விடக்கூடாது. அப்பாவிகள் சில பேர் தவறாக if they have been involved and they have been included in the case, if they get released, I am released. ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பிரச்சாரத்துக்கு தமிழகத்திற்கு வருவதாக சொல்லியிருக்கீங்க. இந்த முறையாவது ராகுல் காந்தி திமுகவினுடைய தலைவர் திரு கருணாநிதியை சந்திப்பாரா? பிரச்சாரத்துக்கு வருகின்றார்கள். நடைபெற இருக்கின்ற கூட்டம் என்பது முதல் கூட்டம் அநேகமாக சென்னையிலே நடைபெறும். கலைஞர் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் அதிலே கலந்து கொள்கின்றார்கள். அதேபோல் ராகுல் காந்தி அவர்கள் தெற்கு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்வதற்காக 2-3 நாட்கள் வருகின்றார்கள். அந்த கூட்டங்களிலே ஸ்டாலினை போன்றவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவேளை சென்னையிலே தங்குவதற்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக கலைஞரை சந்திப்பார். அவர் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போதே கூட இந்த மாதிரியான சந்திப்புகளை தவிர்த்தே வந்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழல் இப்போது நிலவுச்சுன்னா எப்படி 2 கட்சி தொண்டர்களும் சேர்ந்து தவிர்த்தே வந்திருக்கின்றார் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தர்ப்பம் இல்லை. பல முறை தமிழகத்திற்கு வந்திருக்கிறார், கூட்டணியில் இருந்த போதெல்லாம் வந்திருக்கிறார். அது பெரிதாக பேசப்பட்டது, பத்திரிகைகள் எழுதப்பட்டது. அதற்கும் பிறகும் கூட ஒரு சந்திப்பு கூட நடக்கல. அவர் திமுகவோட கூட்டணியை பெரிதாக விரும்பவில்லை அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது. இப்போ அந்த கூட்டணி விரும்பப்படுகிறதா? ராகுல் பாப்பாராங்க கேட்கிறாங்க. விரும்பப்படுகிறதா இல்லையா சந்தேகம் கலப்பறை. விரும்பிதானே நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். சோனியா காந்தி விரும்பி இருக்கலாம். இனிய தாயையும் மகனையும் பிரிக்கின்றீர்கள், அது தவறு. சோனியா காந்தி பார்க்கின்றார்கள், சோனியா காந்தியை கலைஞர் பார்க்கின்றார். கனிமொழி அவர்கள் அடிக்கடி பேசுகின்றார் காங்கிரஸ் தலைவர்களோடு. ஸ்டாலின் அவர்களும் அன்றைக்கு குலாம் நபி ஆசாத் எல்லாம் வரும்போது மிகச் சிறப்பாக உபசரித்தார், வரவேற்றார். ஆகவே ராகுல் காந்தி அவர்களும் கலைஞரை பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். நீங்கள் சொல்லுவதை போல் ஏதோ திட்டம் தீட்டி இவரை பார்ப்பதை தவிர்ப்பது போல் சொல்கின்றீர்கள். இதுவரையும் ஒரு சந்திப்பு அப்படி நடக்கலையே அப்படிங்கறதுனால கேட்கிறேன். நீங்கள் சந்திப்பு என்பது ஏற்படுவதற்கு சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், கால நேரம் வர வேண்டும். பல இடங்கள்ல தமிழகத்துல பணம் கைப்பற்றப்படுகிறது, கோடிக்கணக்கில் இந்த பணம் கைப்பற்றப்படுகிறது. தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கணக்குகளை பார்த்தா தமிழ்நாடு தான் இந்தியாவில் நடக்கிற 5 மாநிலங்கள்ல அதிகப்படியான பணம் கைப்பற்றப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. இப்ப இந்த தேர்தலையும் பணம் அப்படிங்கிறது தான் தீர்ப்புகளை அல்லது அதை ஒட்டிதான் அன்னைக்கு மக்களுடைய வாக்குகள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் பணம் கொடுக்கதை தடுப்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய தலையாய கடமை. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் கமிஷனும் காவல்துறையும் கைகோர்த்து கொண்டு 144 தடை சட்டத்தை போட்டு அரசு வாகனங்களில் பணத்தை அதிமுகவிற்காக கடத்தி கொண்டு போய் மிகச் சுலபமாக விநியோகித்து அதிமுகவை வெற்றியடை செய்தார்கள். இந்த முறை அதை செய்ய விடமாட்டோம் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், வெளி மாகாணங்களில் இருந்து காவல்துறை அதிகாரிகளை போடப்போகின்றனர் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் தமிழகத்தில் கரூரிலும் சென்னையிலும் கைப்பற்றப்பட்ட பணம் என்பது ஒரு 0.10 கூட கிடையாது. இன்னும் கைப்பற்ற வேண்டிய பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கின்றன. மற்ற எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இருக்கின்றன.
அதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். திரு வைகோ அவர்களை கடுமையா விமர்சிச்சீங்க. அவர் அதிமுகவுக்காக ஒரு பி டீமா இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறீங்க. ஆனால் அவரே தான் சொல்றாரு கண்டெய்னர்ல பணம் கடத்தப்படுகிறதுன்ற குற்றச்சாட்டையும் அதிமுக மீது வைத்தார். அப்ப எப்படி அவரை நீங்க அந்த ஒரு பி டீம் அப்படிங்கிறதோ அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த திருவாரூர் கூட்டத்துல நான் யானைகளுக்கு ஜெயலலிதா அவர்கள் நல்ல காரியங்களை செய்கின்றார், மக்களுக்கு செய்யவில்லை என்று சொல்வதை திரித்து கூறி அதை என்னை தாக்க வைகோ அவர்கள் 2 நாளாக முயற்சி செய்திருக்கின்றார் என்பதே போதும். வைகோவை பொறுத்தவரையில் மிக ரகசியமாக ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ் மாநில காங்கிரஸ் நேரடியாக பல இடங்கள்ல காங்கிரஸ் போட்டியிடுகிற இடங்கள் எல்லாம் போட்டியிடுகிறது. அதனால உங்களுடைய வாக்குகள் பிரிந்து காங்கிரஸ் தோல்வியடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப பேட்டியை முடிக்கும் போது கொஞ்சம் தமாஷாவோட முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு போட்டி அதிமுக தான் தவிர வாசலோ அல்லது வேறு ஏதாவது கட்சியில் இந்த கேபிள் ஓனர்ஸ் அசோசியேஷன், புத்தக விற்பனையாளர்கள், அது மாதிரி தான் ஒண்ணு வாசல். பாவம் தனிமாறும் அவரெல்லாம் போட்டியே இல்லை. பாவம் எங்களுக்கு போட்டி என்பது எங்களுக்கும் அதிமுக இருக்கும். ஒருவேளை திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத வலியுறுத்துமா? கண்டிப்பாக பெரும்பான்மை கிடைக்காது என்று நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் பெறுவார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை 100க்கு 100 நான் நம்புகின்றேன். சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன. தமிழக மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பார். ஆனால் முதல் முறையா ஜெயலலிதா 234 இடங்கள்லயும் இரட்டைலை சின்னத்தோட போட்டியிடுறாங்க. அதீதமான நம்பிக்கையோடு அவங்க களமிறங்குறாங்க. நாங்க சொல்லாதவற்றையும் செஞ்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு வெற்றி எளிதா வரும். நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 234 மட்டுமல்ல, பாண்டிச்சேரியிலும் போட்டியிடுகின்றார்கள், கேரளாவிலும் போட்டியிடுகின்றார்கள். எனக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்தால் என்னவென்று தெரியவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் எத்தனை தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளட்டும், வர இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் கூட போட்டுக் கொள்ளட்டும். ஆனால் இதுதான் கடைசி களம். இந்த தேர்தல் களத்திலே மிகப்பெரிய தோல்வியை ஜெயலலிதா சந்திப்பார். மக்கள் அவரை கண்டிப்பாக வீட்டுக்கோ சிறைக்கோ அனுப்புவார்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.